விசாரணை கைதிகளுக்கு பட்கள் பிடுங்கப்பட்ட வழக்கு தொடர்பாக பல்வீர் சிங் தற்பொழுது ஆஜராக இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் கேட்கலாம். ராமசுந்தரம், இந்த வழக்கின் முழு பின்னணி. 2022ஆம் ஆண்டு அம்பாசமுத்திரம் காவல் உட்கோட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள்ல விசாரணைக்காக வந்த விசாரணை கைதிகள் பல் பிடுங்கப்பட்ட விவகாரம் வந்து பெரும் பேசுபொருளாக மாறியது. இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த நிலையில இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை வலுத்த நிலையில சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வந்தது. மொத்தம் 14 பேர் ஐபிஎஸ் அதிகாரி பல்வீர் சிங் உட்பட காவல் காவலர்கள் என 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த வழக்கு விசாரணையானது தொடர்ந்து நடந்து வரக்கூடிய இந்த சூழல்ல பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து ஆஜரான நேதாஜி சுபாஷ் சேனை அமைப்பை சேர்ந்த வழக்கறிஞர் மானசாமி என்பவர் இன்றைய தினம் ஒரு மனு தாக்கல் ஒன்றை செய்திருக்கிறார். இந்த வழக்குல முற்றிலும் மனித உரிமை மீறல் நடந்திருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை செஷன்ஸ் கோர்ட்டுக்கு, அதாவது தலைமை நீதிபதி தலைமையிலான கோர்ட்டுக்கு மாற்ற வேண்டும், மாற்றி அங்கு விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கை தொடர்பாக சிபிசிஐடி தரப்புல பதிலளிக்க கோரி நீதிபதியும் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்குல இன்றைய தினம் நேரில் ஐபிஎஸ் அதிகாரி பல்வீர் சிங் உள்ளிட்ட காவலர்களும் ஆஜராயிருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணை இன்னும் சற்று நேரத்தில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இறுதிக்கட்ட தகவல் என்ன என்பது தெரிய வரும். இந்த வழக்குல மனித உரிமை மீறல் நடந்திருப்பதை சுட்டிக்காட்டி தற்போது மாவட்ட நீதிமன்றம், அதாவது மனித உரிமைகள் வழக்கு தொடர்பாக விசாரிக்கக்கூடிய தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.